அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் இளைஞர் அஜித் கஸ்டடி மரண வழக்கில் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நாளை விசாரிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது? என்ன கூடுதல் விவரம்? மதுரையைச் சேர்ந்த மகாராஜன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 28ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நிகிதா என்ற பெண்மணி கோவில் காவலர் அஜித்குமார் வசம் தனது காரை வாகன நிறுத்தத்தில் நிறுத்தச் சொல்லி கொடுத்ததாகவும் அதில் தனது வைத்திருந்த நகை திருடு போனதாக காரில் வைத்திருந்த நகை திருடு போனதாக போலீசில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் அஜித்குமாரை அழைத்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் இந்த வழக்கு சிபிஐ